வணக்கம் மக்களே, இது உங்கள் சரவணன் ஃபிஷ். இன்னைக்கு வந்து நம்ம விவசாயிகளோட நிலைமையையும் விவசாயத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கிற போகிறோம். இது வரைக்கும் யாரும் விவசாயியோட மனக்குமுறலை வெளியே இந்த மாதிரி வீடியோவாக போடல. முறையாக நம்ம எடுத்து போட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அறுவடை நடந்துக்கிட்டு இருக்கு. விவசாயி நிற்காப்புல, அவர்கிட்ட போய் முழுசா இதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். வணக்கண்ணே. இப்போ வந்து உங்கள் பேருண்ணே, உங்கள் பேர் மாதிரி சொல்லி. என் பேர் உத்தரகுமார். எத்தனை வருஷமான விவசாயம் பண்றீங்க? எங்க அப்பா காலத்துல இருந்து என்னத்தையும் ரொம்ப இல்லைனாலும் அந்த பங்குக்கு சொந்த காடு கிடையாது. எந்த பங்குக்குன்னு போடுவோம் கட்டுக்குத்துக்கு. சரிண்ணா, இப்ப இந்த வருஷம் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தை அழிவு மாவட்டமா அறிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வருஷம் விவசாயம் எப்படின்னா இருக்கு? இல்ல, மழைனால கொஞ்சம் பாதிப்பு தான். வீடு வாச மொத்த விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் பாதிப்பு தான். ஆனா விவசாயத்தினால பாதிப்பு இல்லையே. நல்ல அமோகமான வளர்த்தல். இப்ப வந்து நீங்க எவ்வளவு ஏக்கர்னே போட்டிருக்கீங்க? நான் ஒரு 5 ஏக்கர் போட்டிருக்கேன். இதுல வந்து உங்களுக்கு எவ்வளவு பெனிஃபிட் கிடைக்குது? இதுல வந்து ஒண்ணு இருக்கு. இந்த லாபம்னு சொன்னா சாப்பாடு அரிசி வாங்காம நாங்க வீட்டுல ஸ்டாக் வச்சு அதை வச்சு நாங்க சாப்பிடுறதுதான் எங்களுக்கு லாபம். இருக்கிறதுல லாபம் இல்லை. நீங்க விவசாயம் பண்ணிருக்கீங்களா? இந்த இடம் வந்து உங்க சொந்த இடமா? இல்ல, அது பட்டாக்கறி வேற. நாங்க வந்து கட்டுக்குத்துக்கு தான் எடுத்திருக்கோம். எடுத்துக்கோம்னா 10 மூடைக்கு 2 மூடை கொடுத்துருவோம். நெல் விளைஞ்சா 2 மூடை அவங்களுக்கு கொடுத்துருவோம். ஆனா இந்த பயிர் அது எதுன்னு எடுக்கிறாங்க இல்லையா, இடத்துக்கு அழிச்சு போச்சுன்னு, அது எல்லாமே அவங்களுக்கு தான் போயிடும், எங்களுக்கு கிடைக்காது. ஆனா நெல்லுலையும் சரி வாங்கி தந்துலன்னு வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனா பாதிக்கப்படுறது நாங்க தான். என்ன, எங்களை மாதிரி கனமா பேர் பாமர மக்கள் இந்த விவசாயம் தான் பாக்குறதுனால இந்த கவர்மெண்ட் இந்த இடத்துக்கு பயிர் லோன் கொடுக்குறாங்க இல்லையா, அழிஞ்சு போச்சுங்கிறதுக்கு பயிர் கொடுக்காங்களே, அதனால அவங்க சொந்த பட்டாக்காரி யாருமே விவசாயம் பாக்குறதே கிடையாது. யாராவது பாத்துருக்காங்கன்னு சொல்ல சொல்லுங்க. எல்லாமே எங்களை மாதிரி ஏழைகள்கிட்ட கொடுத்துட்டு என்ன பாக்குறது அவங்க தான் பார்ப்பாங்க. வயக்காடு இத்தனை ஏக்கர் இருக்கு, இந்த மாதிரி பயிர் மழை இல்லாம காஞ்சி வச்சுன்னு அவன் பாட்டில் எழுதி வச்சிருவாங்க. அது என்னைக்கு ஒரு ஏக்கருக்கு 25,000, 17,000, 15,000. அப்ப 10 ஏக்கர் வச்சிருக்க காசு என்னாச்சு? அவன் பாட்டை வீட்டுல உட்காந்துக்குவான், கால் மேல கால் போட்டு. நாங்க இந்த கருக்கருவாளோட இருக்கிற நாங்க தான் கொஞ்சம் கஷ்டப்படுவோம். ஆனா 2வது நெல்லும் சரி ஆயிட்டு போயிடுவான். அது பெரிய விஷயம். வேற என்ன செய்ய? எங்களுக்கு எந்த சாப்பாடுக்கு 10 மூடை வந்துச்சுன்னா சாப்பிட்டு வச்சோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்காக தான். இல்லைன்னா ரேஷன் சாப்பாடு தான். இருந்தாலும் என்னை பொறுத்த அளவுக்கு ஒரு கருத்து என்னன்னா, இந்த அந்த பாதிக்கப்பட போறது எங்களை மாதிரி ஆட்கள் தான். ஆனா அவங்க கிடையாதுல. எங்களை மாதிரி பாம்பர மக்கள் தான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யார் பார்க்க விவசாயத்துல? யாருனால வாரம் நம்ம காட்ட நல்லா இருக்கு, ஒரு போட்டோ எடுத்து போய் ஏக்கர் நல்லா தான் பயிர் ஆயிருக்கு, பயிர் அழிஞ்சுங்க. ஆனா பணம் வர்றது அவங்க எங்களுக்கு இல்லையே. என்ன விவசாயம் பண்றா? இந்த உனக்கு ஒரு பாவம், நீ விதைக்குழி ஏற்குழி பண்ணியிருக்க, களை எடுத்திருக்க, மருந்து எடுத்திருக்க, நீ ஒரு பங்கு வச்சீங்கன்னு சொன்னா பரவாயில்ல. மொத்தத்தையும் வெளியே காட்ட எடுத்துக்கிறாங்களே. ஏன் ஒரு உப்பு வாங்கி தருங்க, யூரியா உப்பு எதுவுமே பண்ண மாட்டாங்க. மொத்தத்துக்கு காடை விதைக்கமா, விளையும் போது ஒரு நேரம் பார்க்கான், விதைக்கும் போது ஒரு நேரம் பார்ப்பான், அவ்வளவுதான். வேற பட்டாக்கறி அங்க போயிருவான். எங்க தாலுகாவுக்கு எழுதி கொடுக்கறதுக்கு. அதனால எதுவும் உங்களுக்கு லாபம் கிடைக்குமானே? எதனால? இப்போ வந்து நீங்க வந்து வேற ஒருத்தர் இடத்துலதான் விவசாயம் பாக்குறீங்க. இந்த நெல் எங்களுக்கு 10 மூடை வந்துச்சுன்னா அதை வச்சு நாங்க ஒரு வருஷம் அவிச்சு அதை வந்து நம்ம விவசாயிங்கிறதுல அது ஒன்றும் நல்லா இருக்கும். அப்போ இவ்வளவு கஷ்டத்துல உங்களுக்கு அந்த 10 மூடை நெல் மட்டும்தான் லாபம்? ஆமா, வேற என்ன எங்களுக்கு? நாங்க செலவழிக்கிறது கூட வராது. இருந்தாலும் எங்களுக்கு ஒரு 10 மூடை நெல்லை அட்டியில் போட்டு அடிக்க வச்சோம்னா எங்களுக்கு வீட்டுல ஒரு மகாலட்சுமி இருந்த மாதிரி. அந்த ஒரு பாக்கியத்துக்காக தான் நாங்க இப்பவும் அதை பயன்படுத்திக்கிறோம். நேரம் கேட்ட கேள்விக்கு நல்லா பொறுமையா பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றிண்ணே. வணக்கம். நன்றி.